யார் இந்த வெனம்? மார்வெல் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரங்களில் ஒன்று வெனம். ஆனால் வெனம் உண்மையில் யார்? அவன் ஒரு வில்லனா, ஹீரோவா, அல்லது ரெண்டுமே கலந்த ஒரு கதாபாத்திரமா? இன்றைக்கு இந்த வீடியோவில் வெனத்தின் முழு வரலாற்றையும் பார்க்கலாம். வெனத்தின் கதை முதலில் ஸ்பைடர்மேனுடன் தொடங்குகிறது. ஒரு ரகசிய போரின் போது ஸ்பைடர்மேன் ஒரு கருப்பு நிற உடையை கண்டுபிடித்தான். அது சாதாரண உடை இல்லை என்பதை அவன் அறியவில்லை. உண்மையில் அது ஒரு சிம்பியோட். ஆரம்பத்தில் அந்த கருப்பு உடை ஸ்பைடர்மேனுக்கு பல நன்மைகளை கொடுத்தது. அவனது சக்திகள் அதிகரித்தன, புதிய திறன்களும் கிடைத்தன. ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அந்த சிம்பியோட் ஸ்பைடர்மேனின் மனதை பாதிக்க ஆரம்பித்தது. அவன் அதிக கோபமாகவும் ஆவேசமாகவும் மாறினான். இதனால் ஸ்பைடர்மேன் அந்த சிம்பியோட்டை தன்னிடமிருந்து பிரித்தான். அந்த சிம்பியோட் தனது அடுத்த ஹோஸ்டை தேடத் தொடங்கியது. அப்போது எடி பிராக் என்ற பத்திரிகையாளரை சந்தித்தது. எடி பிராக் தனது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஸ்பைடர்மேனின் மீது கோபமும் இருந்தது. அதனால் சிம்பியோட்டும் எடி பிராக்கும் ஒன்றாக இணைந்தனர். இருவரின் கோபமும் வெறுப்பும் சேர்ந்து உருவானதுதான் வெனம். வெனம் உருவான பிறகு அவன் ஸ்பைடர்மேனின் மிகவும் ஆபத்தான எதிரிகளில் ஒருவனாக மாறினான். ஸ்பைடர்மேனின் சக்திகளை பற்றி அவனுக்கு எல்லாம் தெரியும். ஏனெனில் சிம்பியோட் முன்பு ஸ்பைடர்மேனுடன் இருந்தது. வெனத்தின் சக்திகள் மிகவும் வலிமையானவை. அவன் மனிதர்களை விட பல மடங்கு வலிமையானவன். மிக உயரமாக குதிக்க முடியும், வேகமாக ஓட முடியும், காயங்கள் ஏற்பட்டாலும் விரைவாக குணமாக முடியும். தனது உடலை பலவிதமான வடிவங்களில் மாற்ற முடியும். கைகள் வாளாகவும் கேடயமாகவும் கொடூரமான ஆயுதங்களாகவும் மாறும். வெனத்தின் தோற்றமும் மிகவும் பயமுறுத்தும் வகையில் இருக்கும். பெரிய உடல், கூர்மையான பற்கள், நீண்ட நாக்கு மற்றும் வெள்ளை நிற கண்கள் அவனை தனித்துவமாக காட்டுகின்றன. இதனால் வெனம் உலகம் முழுவதும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தான். ஆனால் வெனத்திற்கும் சில பலவீனங்கள் உள்ளன. மிகுந்த சத்தம் அவனை பாதிக்கும். அதேபோல் நெருப்பும் அவனுக்கு பெரிய பலவீனம். இதை பயன்படுத்தி பல முறை அவனது எதிரிகள் அவனை தோற்கடித்துள்ளனர். காலப்போக்கில் வெனம் வெறும் வில்லனாக மட்டும் இருக்கவில்லை. சில கதைகளில் அவன் நல்ல செயல்களையும் செய்ய ஆரம்பித்தான். குற்றவாளிகளை தண்டிப்பதும் அப்பாவி மக்களை காப்பாற்றுவதும் போன்ற செயல்களை செய்தான். இதனால் பல ரசிகர்கள் அவனை ஆண்டி ஹீரோ என்று அழைக்கிறார்கள். வெனத்தின் பிரபலத்தால் பல புதிய சிம்பியோட் கதாபாத்திரங்களும் உருவாக்கப்பட்டன. அவற்றில் மிகவும் பிரபலமானவன் கார்னேஜ். கார்னேஜ் வெனத்தை விட கொடூரமானவன். அவனுக்கும் வெனத்திற்கும் இடையே பல முறை கடுமையான போர்கள் நடந்துள்ளன. காமிக்ஸுகள் மட்டுமல்லாமல் திரைப்படங்களிலும் வெனம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றான். குறிப்பாக வெனம் திரைப்படமும் அதன் தொடர்ச்சி படங்களும் உலகம் முழுவதும் ரசிகர்களால் வரவேற்கப்பட்டன. இதில் எடி பிராக் மற்றும் வெனம் இடையேயான நகைச்சுவையான உரையாடல்கள் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தன. இன்றும் வெனம் மார்வெல் உலகின் மிகவும் பிரபலமான கதாபாத்திரங்களில் ஒருவனாக இருக்கிறான். வில்லனாக தொடங்கி ஹீரோவாக மாறிய அவனது பயணம் ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்து வருகிறது. அப்படியென்றால் உங்களுக்கு வெனம் பிடிக்குமா? வெனமா அல்லது ஸ்பைடர்மேனா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற மார்வெல் மற்றும் காமிக்ஸ் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.